அந்த முழு செவ்வாய் வச்சாங்க அன்னைக்கு சந்திரன் எங்க அப்படி சொத்து வாங்கி தின்னாலும் யாருமே கிடையாது. வாங்கிதான் சென்றாங்க. அதுக்கு அதனால் நாங்க எதுவும் வாங்கி தரணும். இவன் காலம் எல்லாமே பிச்சை எடுத்து நான் பிச்சை எடுக்க கிடையாது. யாரு என்னால் மற்றவருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அரமையிலும் போதும் ஜாதியாவது குலமாவது கோத்திரமாவது இதையெல்லாம் கடந்து என் மீது சண்டைக்கு வந்துக்கிறேன். ஜாதியே கிடையாது. ஜாதி ரெண்டு தான். ஒன்னு ஆண் ஜாதி ஒன்னு பெண் ஜாதின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு தான். நாம தான் ஜாதியை வச்சுக்கிறோம். ஆனா குந்தி என்ன அந்த பெரியவர் இந்த கொடுக்குறாரு. சரிக்கு சரி சரிக்கு சரி சரிக்கு சரி சரிக்கு சரி சண்டம் தான் வருகிறது. அவன் தன் பலத்தை நம்பி வரல, அவனுடைய ராத்த நம்பி வரல, அவன் ராத்த நம்பி வரல, அவன் ஜெயிலாவுடைய நம்பி வரல. ஒரு பாம்பு இருக்குது பார்த்தா, ஒரு குட்டி பாம்பு. அது பாம்பு பாக்குது மாமா. அது அந்த பாம்பை நம்பி வந்திருக்கிறோம். கத்தனாங்க அந்த பாம்பு. இப்ப அவன் நம்ம பலத்தை அதை நம்பி வரல. இவ்வளவுதானே இதுதான் நாகம் இருக்குது. பாம்பையை நம்பி என்ன பழிவாங்க வந்திருக்கிறாய். உன்னையும் பாம்பை நான் பார்க்கிறேன். நான் ஒரு கவனங்கட்ட கூதியாட்டு இத்தனை நாள் இந்த பாம்பை கவனிக்கவே இல்லை. ஒரு வேகத்துல பாம்பு தான் பழி தீர்க்கிறதுக்கு நீண்ட நாள் பகை பாம்புக்கு. பாம்பை மறந்துட்டே போயிட்டுங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன பகை? அவங்களே ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ஞாபகப்படுத்திட்டாங்க. யமன அவங்களே தேடிக்கினாங்க. அதனால இத விடுகிறேன். கழுத்து புடிச்சு தூக்கிடுறா. நான் இருக்கிற நேரத்துல தடமாறி வந்து பேசுறேன். ஆமா, இந்த நாகாசுரத்தை அர்ஜுனனுக்கு எந்த இடத்துல குறி வைக்கிற? அதிரதனுடைய குறி தலையில் தான் இருக்கு. அதிரதனுக்கும் என்ன அறிவுக்குதா? அங்கு வைக்காத. உந்தி என்று நாவி கவிழ்த்திருக்கும். இந்த உந்திக்கும் நடுவில் வையா குறிய. அப்படியா? நீ சொல்ற மாதிரி அப்படியே விட்டு அர்ஜுனன் மடிந்தான்னு வச்சுக்க. ஜல்லியன் சொன்னா கர்ணன் விடுத்தான். அர்ஜுன சத்தானி யார் பேர் பண்ணுவாரோ? ஏழு பேர் தான் முன்னாடி வரும். யாழ பேச்சு எக்ஸ்பெரி கேட்காதான். யாழ பேச இது யாழ எச்சுபெரிக்கு கேட்டு இருந்தா அர்ஜுனன் மடிந்திருப்பான். நானும் தான் கேட்கல. தோசை தின்னா ஓட்டை என்று மானாண்டியா வேணாம். சரி, ரைட்டு. அம்மா தாயா பூமாதேவி, நான் சாஞ்சாதி கண்ணன் வந்திருக்கிறேன். என்ன வேண்டும்? இங்க கண்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் அமோக போர் நடக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் நிகரில்லாம சண்டை நடக்கிறது. இந்த பூமியில் எனக்கு என் ரதம் அமருவதற்கு 12 அங்குலம் இடம் வேண்டும். இடம் கொடுக்க முடியாது சாமி. ஏன்? கர்ணன் ஏராளமான தர்மம் செய்திருக்கிறார். தர்ம தேவை தடுக்கிறது. பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்ய மாட்டேன் சாமி. இடம் கொடுக்க முடியாது. அம்மா பூமாதேவி, நன்றிய மறுக்கிறேன். நீ நல்லா யோசனை பண்ணி பார். அருணியாச்சதனுடைய பாயாக சுட்டும் போது கோவிந்தா நாராயணா என்னை காப்பாத்து சாமி, காப்பாத்து சாமின்னு என்னை முறையிட்டே அப்போ வந்து காப்பாத்துறானே, அது நன்றிக்கான உதவி செய் சாமி. இடம் கொடுக்க முடியாது. என்ன சொன்னாலும் கொடுக்க முடியாது சாமி. அப்படியா? இங்க பார். ஏய்,
உமாதேவி நீயா அல்ல கர்ணனா? அந்த நாகாசுரமா இல்ல கர்ணனா? அந்த ஜெல்லியனா இல்ல கண்ணனா? நான் திறமைதான் பார்த்து கொள்கிறேன். அப்படியா? இதோ விடுகிறேன். ஆனா கிடு 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 நீங்கள் சொல்லிய வாரி ஆமா அவருடைய உயிரை சிரமமாக கிடைக்கவில்லை. அச்சுவச்சன கிடைக்கலையா? சில்வரத்தின முடிதான் கிடைத்தது. மாமனாக வெளிவரக்கூடிய சல்லியம்மன் வார்த்தையை கேட்டு அவர் சொன்னதை போல விட்டதையானால் அவருடைய சிரத்தை கொண்டு வந்திருப்பேன். நீண்ட நாள் பகமை எல்லாம் வீணா போயிடுச்சு. அர்ஜுனன் செத்து கிடக்கலையா? இது இன்னொரு கணை விடுகிறேன். அம்மா தாயே, ஒரு கணைக்கு மறுகணை விடாதே மகனே என்றோம். மற்ற தம்பிமாரோடு சண்டைக்கு செல்லாதே என்றோம். அர்ஜுனன் தவிர மற்ற தம்பிமாரோடு சண்டைக்கு செல்லாதே என்று என்னிடம் வரம் பெற்றிருக்கிறாய், வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை போலவே ஒரு கணைக்கு மறுகணை விடமாட்டேன் மகனே. அம்மா, அர்ஜுனன் தவிர மற்ற நால்வரோடு சண்டைக்கு செல்ல மாட்டேன் அம்மா. இது தாய் வாக்கு. நாட்டம் ஒரு கணைக்கு மறுகணை விடவே மாட்டேன். நாகமாசம் பாம்பே, அரசே உன் இனத்தோடு போய் சேர்ந்துக்கோ. அரசே, அன்றைய நாளையிலே நீங்கள் ஒரு 60,000 ஓதவர்திய காணாமல் தெரிகிற போது என் தாய்க்கு தலை அறுபட்டு எனக்கு வாழ அறுபட்டு அவையும் அவையும் என்று வந்தேன். அன்று நாள் முதலாவதாக ஒரு நாளைக்கு 1000 பால் வார்த்து வளர்த்தீர்கள். பால் குடித்து வீட்டிற்கு பாதுகாப்பு நினைக்க மாட்டேன். இதோ உங்களுடைய தேர் தட்டியுடைய உயிரை விடுகிறேன். என்னடா இது? பாம்பு அதனுடைய நன்றி கடனை கழிச்சிருச்சு. பாம்ப கெட்ட பாம்புன்னு சொல்லுவாங்க. கெட்ட பாம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கேடுச்சு இன்னொரு கணை விடுன்னு. நானும் தான் இன்னொரு கடை விடலை. அதில் இன்னொரு கணை விடாதனால இங்கேயே மடிஞ்சிருச்சு என்னுடைய மடியிலே. பாம்பு அதனுடைய நன்றி கடனை கழித்து விட்டது. இவ்வளவுதான் அந்த பாம்பால செய்ய முடியுமா? முடியல. பாம்பு போச்சு, போனா போகட்டும். ஆயுதம் இருக்கிறது. கிட்டு 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 நானும் அநியாயமாக்கிட்டு 10 மெட்டு 18 நாள் சண்டை. 17 நாட்களாக நான் எடுத்த வைத்த குறி தப்பியதே கிடையாது. இந்த கணைகள் எல்லாம் வீண் போனதே கிடையாது. ஒரே அம்பு கூட வீண் போல. நான் குறி பார்த்து அடிச்சா அது போய் நான் பார்க்குற குறியை அடிச்சுட்டு தான் வரும். அது மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா இப்ப திரும்பி போச்சு. என்ன காரணம்? நிறைய வார்த்தை பண்ணி பாருங்க. ஆமாடா ஆமாடாம். பரசுராமர் கொடுத்த சாபம் கற்றுக்கொள்ளலாம் என்று பரசுராமரை நோக்கி சென்றேன். அவர் பிராமணருக்கு தான் சற்று தருவேன் என்று சொன்னார். நானும் என்ன சொன்னேன்? நானும் பிராமணன் தான் பொய்ய சொல்லிட்டேன். அதுக்குதான் டாக்டர் கிட்ட, வாத்தியார் கிட்ட, வக்கீல் கிட்ட, இவங்க கிட்டலாம் பொய்ய சொல்லக்கூடாது. எங்க வாத்தியார் கிட்ட நான் பொய்ய சொன்ன. பரசுராமர் கிட்ட நான் பிராமணன், எனக்கு இந்த வித்தியை கற்றுக்கொடு என்று கேட்டேன். அவரும் வித்தியை கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு நாள் இந்த மாதிரி மரத்தடியில உறங்கிக் கொண்டிருந்தார். என் மடி மீது எங்கிருந்தோ ஒரு கருவண்டு வந்தது. என் துளையை கிழித்து ஒரு பக்கமாக கிழித்து இன்னொரு பக்கமாக சென்றது. அந்த ரத்தம் அவருடைய உடம்பில் பட்டது. ஜில் என்று பட்டவுடனே எழுந்தார். எழுந்து பார்த்து, கர்ணா, நீ சத்திரியன் கிடையாது, அது பிராமணன் கிடையாது, நீ சத்திரியன் தான். பிராமணனால் இந்த வலியை தாங்க முடியாது. ஒரு துளி ரத்தத்தை கண்டால் கூட 1000 காதம் ஓடக்கூடிய பிராமணன். ஆனா நீ தாய் நிக்கிறனா, நீ அதிரதன். என்னிடம் பொய்ய சொல்லி நீ வித்தை கற்ற கொண்ட காரணத்தினால் இது தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்திலே படகத்திலே உனக்கு உதவியாக பின்புறமாக போவோம். நீ எல்லாம் மறந்துவிடான்னு சொன்னார். அந்த சாபம் படுத்திருச்சு.
அதன் பிரகாரம் நடக்குது. இருந்தாலும் அந்த ஆயுதம் போச்சு. இந்த ரதத்தை மோதி சாகடிக்கிற எல்லாமே சத்ராலியாக்குது. ஒரு ஆள் சத்ராலியா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே இந்த ரதம் கீழே இறங்கிச்சு. அப்பா மண்ணில் இறங்கிச்சு. சரி, இந்த ரதத்தை தூக்கி எத்தனை நாள் ரதத்தை தூக்கி குதிரல்னா கூட நானே எடுத்துட்டு ஓடுவோம். அப்பேற்பட்ட ஆளு ரதத்தை. ஆனா தூக்க முடியல. இருந்தாலும் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. காமதேனு கொடுத்த சாபத்தை எனக்கு சாபத்தை கொடுத்தது. நான் திருமணம் செய்து சுபாகியை திருமணம் செய்து ஊர்வலமாக வந்தேன். கல்யாணம் செய்யறவனுக்கு கண்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எங்கிருந்தோ ஒரு கண்டுகுட்டி வந்து என் தேர்காலிலே பட்டு மடிந்து விட்டது. அந்த தாய் பசு வந்துச்சு. அடே பாவி, கல்யாண நேரத்துல உனக்கு கட்டு இல்லையடா, இந்த குழந்தையா இருக்கக்கூடிய கண்டு பசு மடிச்சிட்டு, கண்டுகுட்டியை மடிச்சிட்டு, அதனால இந்த ரதம் போர்க்களத்தில் அவனுக்கு பயன்படாத போகண்டா பிடிசாபம் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபம் பிடிச்சு பாம்பு அப்படி போச்சு. ஜல்லிய மாமனம் போயிட்டோம், ஆயுதமும் போச்சு, ரதமும் போச்சு. பட்ட மரம் போல் இருக்கிறேன். அர்ஜுனன் வருவார், என்னை மடிப்பார். அர்ஜுனா அங்க பார், பாம்பு பயந்து விட்டது, ஓடி தேர்தல் மடிந்து விட்டது. செல்லியும் பயந்து ஓடிட்டான். ரதம் கீழே மண்ணில் பயந்து விட்டது. எல்லாம் பயன்படையாமல் போய்விட்டது. இவன் மனம் விட்டு மனம் வந்து குரங்கு போல் ஒண்டியாக இருக்கிறான். ஒண்டியா இருக்க அது மாதிரி எடுவில்லை தொடி கணை அவன் மார்பில் முடிச்சுட்டு போயில வீடு ரதத்தில் இருக்கிற யாரு? உனக்கும் எனக்கும் எவ்வளவு நாள் பகை? எனக்கும் உனக்கும் என்ன பகை இல்லை, எதுவும் பகை கிடையாது. பகை இருக்கும் போது தெரியுது. கர்ணன் சொல்றே, கர்ணன் கிடையாது, எங்க அண்ணன். யோ தர்மையா? யோ நல்லா பாரியா கர்ணன்? ஆடா இப்பதான் மூஞ்சிக்கு தண்ணி அடிச்சு கழிவுணும். ஏன் இல்லையா கர்ணன்? ஆடா எங்க அண்ணையா இல்லையா கர்ணன்? ஒன்ன கர்ணன் அவன் இல்ல, தர்மை இல்ல. ஒரு தலை தெரியல கண்ணுக்கு, 1000 தலை தெரியுது. அங்க யாருக்கிறது? எதிரியாக கேட்கிறது யாரு? கர்ணன். கர்ணன் ரதத்தினாரே எங்கள் கடவுளே நான் என்ன செய்வேன்? மர்மமா எங்கள் அண்ணாவை கொண்டு வந்தேன். என் அம்மா கொல்வ சாமி, இவரை என் அம்மா கொல்வ சாமி. சதியால் துரியோதனன் அண்ணனை கொண்டு வந்து தேர்தட்டில் அமைத்திருக்கிறான். அது என்னுடைய பார்வைக்கு 1000 தருமனுடைய தலை தெரிகின்றது. லெக்கு வைத்து பார்க்கின்ற போது ஒரே உருவம் தெரிந்தால் தாக்கலாம். நாங்க 1000 தருமம் தெரிந்த நான் எதை எடுத்து மைத்துனா நீ உன் கண்ணுக்கு தூசு பட்டுடுச்சு. என்ன அவன் எதிரியாக கர்ணனுங்க இருக்கிறான், என்ன வேற என்னையா ஹாஸ்பிட்டல் மாதிரி பெருசு போட்டு இல்லையா? ஆண்டி பாப்பா சொன்ன மாதிரி என்ன ஆணி போட்டு செருப்புல அடிக்கிற மாதிரி இருக்குதா? ஐயோ ஆணி போட்டு செருப்புல அடிக்கிற மாதிரி இருக்குதா? ஐயோ
டேயா இப்ப அப்ப அது கண்ணன் தான்டா. கண்ணையா கண்ணன்ல ஆ? அப்ப கண்ணனா நான் எது எடையா இங்கதான் வேற இல்லை. இங்க இருக்கிறோம் எடுத்து கொடுத்தா நானி வளைச்சு போட்டு எடுக்கிறாங்களே எடுக்க மாட்டேங்கல பூமியை பேத்துன்னு வருது மாமா என்ன மாமா மச்சிக்கிட்டு பாரியா இந்த ஒரே கையில இந்த கை கூட இல்ல இந்த பாரா சாட்டைக்கு இந்த கையை மாதிரி இப்படி பிடிச்சிக்கிது பாத்துக்க இந்த கையில இருக்கீங்கள இந்த பாருயா கை எடுத்துனா இல்லையா ஐயா இதுக்கு அப்படி ஆமா போரா முட்டா சோறுனா வலு அதிகமா. ஆமா ஆமா அது விஷயம் அதிகம் அதிகம் ஒரே கையில எடுத்துட்டு பாரு நான் சொந்த சோறு எப்படி வளைக்கணும் பாரு. கை கீழே இங்கே சந்தேகம் போச்சு. கேளியா நீ இழுத்து மாட்ட முடியல எடுத்து மாட்டு கீழே உங்க மேல இழுத்து அப்படி மேல மாட்டு கீழே இழுத்து மேல மாட்டு அன்னைக்கு வீரம் வேற. ஆனா இன்று 17வது நாள் ஒரே காட்டியும் ஒரே கரம் ஒரே அம்பு. ஆனா இதை எடுத்து என்னுடைய சபதத்தை முடிக்கலாம் என்று சொன்னால் சக்தி இல்லை. எந்த ஊசி போட்டாலும் சேர்த்து வரதுக்கான பாரு அதெல்லாம் கொஞ்சம் வயசாக அப்படிதான். யாருக்கு வயசு ஆச்சு? நம்மளுக்கு தான் முத்தூர் கவனம் சொல்லணும் பாருக்கா பாத்தியா அதான் வாசினா நீங்க பாத்துட்டேன் நானையும் கெட்டியாச்சு நம்ம தொடு அப்படியே கவர் கெட்டியாக்கு தொடு 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 ஒரு ஆளு பரமராளி போது ஆளு வச்சுக்கணும் ஆளு வச்சுக்கிட்டு பக்கம் வச்சுக்கணும் சும்மா இந்த ஆளு கொண்டு வீட்டு வந்துக்கிறீங்க சபா தொடுப்போம் என்றாலே அம்பை தொடுக்கலாம் என்று சொன்னா பணத்தை காட்டிலும் பாசத்துக்கு தான் அதிகமான வலு. ஆமா ஆமா அந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய பாசமாகப்பட்டது கையில் இருந்த சக்தி எல்லாம் வச்சு தொடுக்கும் இல்லை. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. துரியனை தப்பு செஞ்சிருக்கேன்.
எப்படி? அதனால பாசறைக்கு சென்று அங்க தர்மராஜன் தான் அங்க ஏத்தறனா நீங்க போட்டுருவோம். போய் பாசறையில சென்று அண்ணாவை பார்த்துட்டு வந்தாங்க. தாராளமா போட்டுறேன். சரி, போய் பார்த்துட்டோம். அர்ஜுனா, அமர்கலம் சென்ற தம்பி அர்ஜுனா வாடா கண்ணு ஒண்டிய வந்திருக்க உலகந்த மாயனை இங்க எதிரி மடிச்சிட்டியா? ஆனா நாங்க அங்க போய் இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. யா போய் பார்த்தா அங்க வந்து குருஷேத்திர பூமியில உட்காந்துங்கிற நீ. அப்படியா? அப்ப என் கையை அம்புல போட்டாக்க நீ செத்து போயிட்டா அப்ப நாங்க பொலிச்சு என்ன பண்றது? அதனால கடவுள் குருஷேத்திர பூமியில இருக்கிறாரு. சரி, சந்தேகமா நீங்களா சந்தேகப்பட்டு வந்துட்டோம். அப்ப நீ எதிரி மடிக்கியா? இல்லே எடுக்க முடியல. அமர்கலத்தில் அண்ணன் இந்த அண்ணா தம்பி என்ன யார் என்ன என்னடா அதுக்கு போய் திரும்பி வந்திருக்க நீ எல்லாம் ஒரு ஆண் மகனா? உன் முகத்தில் இருப்பது மீசியா? உன் கழுத்து வில்லா? கொண்டாடிங்க நம்பி கேட்டீங்க. மூச்சிலே முடிக்காத போயிட்டு வந்த கோவத்தை சுக்கு சுக்கா வெட்டி போட்டு ஏன் ஆமலியா முகத்துல இருக்கிற மீசானாக்க நாமலாம் 50 வருஷமா எழுதினு கிடக்குறோம். அப்படி யார் கேட்டது? எங்க அண்ணன் அதுக்கு என்ன நீ செஞ்சிய? என்ன போய் செய்வேன்? எதிர்ப்பில் எடுத்து அம்பு விட்டுட்டு போய் அடிச்சு தலையெல்லாம் வெட்டி தாச்சிட்டு இருக்கோம். அம்பு எங்க இருக்குதுன்னு பாரு. உங்க அண்ணன் மேல போதி இருக்குதா பாரு. செத்துருப்பாங்க மாமா. இல்ல பாகப்பட்டது எப்பயா பறந்து போய் குடிச்சிருவான். ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். சரி, அங்க வேற துஜிக்காம பொடி பொடியா போயிட்டு பாத்தியா? போயிட்டு படிச்சு பாத்தியா? உங்க அண்ணன் 1000 அண்ணனுக்கு சமம் துஜிக்காம்பம். அந்த அளவோட பெருசு. ஆமா, இந்த நீதி வந்து அவ்வளவு நேர்மையான. ஆமா. சரி, போய் அண்ணா எடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு புறப்பட்டு போலாம். கேட்கலாம் நல்லா போய் முன்னாடி வந்தது தூங்கின்னு கூட இரு. நீ வேஷம் ஆடாத கூட இரு. சரி, இந்த லட்சுமரா எங்க பெஞ்ச் மேல உக்காந்துக்கிறேன்னா சரி ஆகட்டும். சரி, வெற்றியோட சென்று அதுக்கு தகுந்த மாதிரி 3 நேரம் சாப்பாடு போட்டுரும். எதிரி மடிச்சிட்டு சீக்கிரம் வெற்றி விட வாப்போ. வாழ்த்து கண்டிப்பா நடக்கும். சரி, போயிட்டு வா. நான் பண்ணேன். பார்க்கலாமா? பரபர பேசாத மனைவியோடு நான் பேசிவிட்டேன். என் மகன் பாசத்தையும் நான் பார்த்து விட்டேன். அண்ணன் தம்பி உறவு ரத்த பாசம் பாத்தியா? எனக்கு என்ன 1000 தர்மன் இருந்ததை போல அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறேன். தர்மராஜர் மாதிரியே இருக்கிறேன் நான். இருக்கிறேன் அர்ஜுனன் கண்டுக்கு. அது ரத்த பாசம். எப்போது அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் செல்வேன். யுத்த காலத்திலே எப்படியாவது அண்ணா என்று சொல்வானா? தவறியாவது அண்ணா என்று சொல்வானா? ரத்த பாசத்தால் என்று இருந்த காலம் சில காலம் அண்ணா என சொல்வான் என நான் அவன் பக்கம் பக்கம் போய் நிற்பேன். தர்மராஜர் பக்கம், வேமம் பக்கம், சகாதேவன் பக்கம், நகரம் பக்கம் போய் நிற்குவேன். தவறியாவது சொல்லுவாங்களான்னு. அப்ப சொல்ல இன்றைக்கு அர்ஜுனனாகப்பட்டவன் என்னை பார்த்தவுடனே தர்மண்ணா 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 என்று 1000 முறை அண்ணா என்று சொல்லிவிட்டார். இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ரத்த பாசம் அர்ஜுனனை என் மீது அம்பு எய்யாமல் இருப்பதற்காக ரத்த பாசம் தடுத்து கொண்டிருக்கிறது. அது எப்பவும் வந்தால் அவனுக்கு கோபம் வராது. நான் கெட்ட கேவலமா பேசினாதான் கோபம் வரும். வரட்டும் பார்க்கலாம். அப்படியா அவமானமாக்கிது. கண்டுக்கு பரிசு ஓடி போனவன் போல தாய் அவர் துணிய மந்திருக்கு